வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற கோகலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்கிறோம். இப்போ நாம் இந்த கோகலூருங்கிற ஊருக்கு போகணும் அப்படின்னா, நாம் எந்த வழியாக போகணும் அப்படின்னா, கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து பாரியூர் பாரியூர்லேருந்து மறுபடி கொஞ்சம் தூரம், அதாவது அத்தானி போகிற ரோட்டில் வந்தோம்னா, கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ரைட் சைடில் கோகலூர் போகிறதுக்கு ஒரு ரோடு திரும்ப. இப்போ நாம் அந்த ரோட்டு வழியாக உள்ளே போனோம்னா கோகலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் சேரலாம். அந்த கோகலூர் நான் எதுக்காக அந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா, கோகலூரில் கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு மேலே பழமையான ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களா பார்க்கறக்கு முன்னாடி சைடு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பார்த்தா ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளாரெல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஆனால் நாம் அங்கே உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கேட்கறக்கு போனோம். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே அந்த வீட்டோட ஓனர் இல்லாதனால உள்ளே போய் பார்க்கறக்கு அவங்க நம்மளுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனால் நாம் வெளிப்புறத்தை மட்டும்தான் நம்ம படம் பிடிச்சி எடுத்துருக்கிறோம். ஏன்னா இது எதுக்காக இந்த இதை சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ நாம் அந்த கோகலூர் பங்களாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ நாம் இந்த பேங்க்குக்கு, இந்த வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்படியே ஒரு பேங்க் இருக்குது. பேங்க்குக்கு நேர் எதிர்த்தாப்படியே நம்ம அந்த கோகலூர் பங்களா இருக்குது. இந்த பங்களாக்குள்ளார இப்போ நம்ம உள்ளே போகிறோம். பாருங்கள், உள்ளே போகிறோம். உள்ளே இந்த சைடில் ஒருத்தர் குடியிருந்தாங்க. நாம் அவங்கக்கிட்ட கேட்டப்போ ஓனர் இல்லாதனால நம்ம உள்ளே போகிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கல. வெளியிலேருந்து மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. நாம் அதனால் வெளியிலேருந்து மட்டும் அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் இந்த பங்களா கிட்டத்தட்ட கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே போனால் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த பங்களா கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு மேலே பழமையான ஒரு பங்களா. இந்த பங்களாவில் எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கிறாங்க. இப்போ நாம் அந்த பங்களாவில் எடுத்த படங்களை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பங்களாவை முதல்ல சுற்றி பாருங்கள், எவ்வளோ நல்லா நீட்டாக விலாசமாக இருக்குதுன்னு பாருங்கள். முன்னாடி அவ்வளோ இடம் இருக்குது. இடமெல்லாம் நிறைய கிடக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா, கோகலூர் கோகலூரில் உள்ளே வர்றப்போ ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகு. அதில் கொஞ்சம் தூரம் போனோம்னாலே ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு இந்த பங்களா தெரியும். நாங்களே முதல் போகிறப்ப என்ன பண்ணிட்டோன்னா, கொஞ்சம் தூரம் தாண்டி போயிட்டோம். தாண்டி போனதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் சைடில் திரும்பி போனோம். பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா உள்ள கோகலூரில் இந்த பங்களா இருக்குது. இந்த பங்களாவில் எடுத்த படங்கள் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முண்டாசுப்பட்டி அப்படிங்கிற ஒரு படம். இந்த இடத்துல ரைட்டில் உள்ளே போயிருக்குன்னு நாம் தெரியாமல் நேராக போய்ட்டு மறுபடியும் திரும்பி தான் உள்ளே போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முதல்ல முண்டாசுப்பட்டி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபு நடித்த மிட்டா மிராசு அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த முண்டாசுப்பட்டி படத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பார். அது கொஞ்சம் கிராமத்து கதையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோட்டை வாசல் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் நடித்த பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்தில் விஜயகாந்தோட வீடாக இதைத்தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உழவன் மகன் படத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த விஜயகாந்தோட வீடாக இந்த இடத்த தான் காமிச்சிருப்பாங்க, இந்த வீட்டை தான் காமிச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இந்த 2 படத்துலேயுமே பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு அப்பாவாக நம்பியார் நடிச்சிருப்பார். 2 படத்துலேயுமே இந்த வீட்டில் தான் விஜயகாந்த் வீடாக காமிச்சிருப்பாங்க. பாருங்கள், இந்த வீடு ரொம்பவுமே பழமையான வீடு. கிட்டத்தட்ட 100 வருடத்துக்கு மேலே பழமையான வீடு. உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இன்னொரு முறை போனோம்னா நாம் உள்ளே போயிட்டு இந்த படத்தோட கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நாம் போட்டு காமிக்கிறோம். இப்போ நாம் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோகலூரில் இருக்கிற 100 வருடம் பழமையான ஒரு பங்களாவுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.